அனைவருக்கும் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு வணக்கம் மேடம். வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய அடிப்படை ஜோதிட வகுப்பில் ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பு தொடங்க உள்ளது. அதற்கான முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடைபெற உள்ளது. அப்ப இந்த முன்னோட்ட வகுப்புல சில விஷயங்கள் நம்ம அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு அடிப்படையா சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அடிப்படை ஜோதிட வகுப்பில் தசா புத்தி அப்படின்னா என்ன, அந்த தசா புத்தியை மேனுவலா ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே நம்ம எவ்வாறு கணிப்பது, அவங்களுடைய வயசுக்கு இப்ப என்ன தசை என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுல நம்மள்ட்ட அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி படிச்சவங்க சில பேர் கிளாஸ்ல இருப்பீங்க, படிக்காதவங்க இருப்பீங்க. தெரிஞ்சிருக்கும், தெரியாமே சில பேர். படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், படிக்காதவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். அப்ப நம்மளுடைய இடத்துல நம்ம வந்து இந்த தசா புத்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க பார்க்க போறோம். அப்ப அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல நிப்பாட்டி உங்களுடைய சந்தேகங்கள் அப்படிங்கறத நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல போகிறோம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் தசா புத்தி அப்படின்னா என்ன, எதன் அடிப்படையில் ஒரு தசை ஒரு ஜாதகருக்கு வருகிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடத்துல ஒருத்தவங்க அவங்களுடைய ஒரு நேரத்துல பிறப்பாங்க, ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பாக பிறக்க போறாங்க. ஒரு டைம் ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எந்த நேரத்தில் பிறக்கிறார்களோ அந்த நேரத்துடைய கிரகங்கள் நிலைகளை வைத்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல அவங்க பிறக்கிறப்ப எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தசா புத்தி அப்படிங்கறது ஆரம்பிக்குது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 12 பாவங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 12 பாவங்கள் அப்படிங்கிறது இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. அதே போல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த 9 பாவங்கள் என்னென்ன பாவங்கள், சரி 9 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. சூரியனுக்கு அடுத்து சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. செவ்வாய்க்கு அடுத்து ராகு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. ராகுக்கு அடுத்து குரு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. அடுத்து சனி, அடுத்து புதன். இதுதான் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரம். இந்த மூணும் கேது பகவானுடைய நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களும் கேது பகவானுடைய நட்சத்திரம். அதுவே சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது 3 நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அதே செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிருக சீரிடம்,
மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிறது ராகுவுடைய. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், புத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அடுத்து புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அப்ப இதுதான் மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அப்ப 27 நட்சத்திரத்திற்கு 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது. ராகுவுடைய நட்சத்திரமா திருவாதிரை, சுவாதி, சதயம், அது மாறாது. குருவுடைய நட்சத்திரம்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சனி பகவானுடைய நட்சத்திரம்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்ப இது மாறவே மாறாது. எந்த கிரகமோ அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இது, அது மாறவே மாறாது. அப்ப இந்த கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் அதனுடைய தசா வருடம் அப்படிங்கிறது, இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க மக நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கன்னா, மக நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். அப்ப கேது, அவங்க கேது பகவானுடைய நட்சத்திரத்துல அவங்க பிறந்தனால அவங்களுடைய பிறக்கிறப்ப அவங்களுடைய தசை அப்படிங்கிறது கேது தசையாக வரும். யார் ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் திசை அவர்களுடைய ஜனன கால தசையாக வரும். வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு. புரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அவங்க பிறக்கிறப்ப குரு தசையில. ஒருவர் திருவோண நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு. திருவோணங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப அவங்க பிறக்கிறது சந்திர தசையில பிறப்பாங்க. பிறக்கிறப்ப அவங்களுடைய திசை சந்திர தசை. அப்ப யார் ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அவர்களின் ஜனன கால தசையாக வரும் அப்படிங்கிறது எந்த மாற்றத்தில். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசையில பிறப்பாங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையில பிறப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் யார் ஒருவர் எந்த நட்சத்திரத்துல பிறகுறாங்களோ அதுதான் அவங்க ஜனநாள திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கேது திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோடைய தசா வருடம் என்பது 7 வருடம் சார். கேது திசையுடைய தசா வருடம் என்பது 7 வருடம். அதே சுக்கிரனுடைய தசா வருடம் அப்படிங்கிறது 20 வருடம். அடுத்து சூரியனுடைய தசா வருடம்ங்கிறது 6 வருடம். சந்திரனுடைய தசா வருடம் அப்படிங்கிறது 10 வருடம். செவ்வாயுடைய தசா வருடம் அப்படிங்கிறது 7 வருடம். ராகுவுடைய தசா வருடம் என்பது 18 வருடம். குருவுடைய தசா வருடம் என்பது 16 வருடம். சனியுடைய தசா வருடம் என்பது 19 வருடம். புதனுடைய தசா வருடம் என்பது 17 வருடம். அப்ப இது மொத்தம் கூட்டினீங்கன்னா மொத்த தசா வருடம் அப்படிங்கிறது 120 வருஷமாக இருக்கும். அப்ப மொத்த தசா வருடம் அப்படிங்கிறது 120 வருஷம். ஒரு ஒரு கிரகங்களுக்கும் இப்ப கேது திசையா அது 7 வருஷம் நடக்கும். சுக்கிர திசையா 20 வருஷம் நடக்கும். சூரிய திசையா 6 வருஷம் நடக்கும். சந்திர திசையா 10 வருடம் நடக்கும். அதே செவ்வாய் திசையா 7 வருடம் நடக்கும். ராகு திசைனா 18 வருஷம் நடக்கும். ஒரு திசை 16 வருடங்கள் நடக்கும். அடுத்து சனி திசை 19 வருடங்கள் நடக்கும். புதன் திசை 17 வருடங்கள் நடக்கும். அப்ப இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட தசா வருடம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. அப்ப பொறுத்தவரை எக்ஸாம்பிள் இப்ப சித்திரை நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு முதல் திசை ஜனநாள திசை செவ்வாய் திசையா வரும். செவ்வாய் திசை முடிஞ்சோடனே அடுத்த திசை ராகு திசை, அடுத்த திசை குரு திசை, அடுத்த திசை சனி திசை, அதுக்கு புதன் திசை. புதன் திசை முடிஞ்சோடனே கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை. அப்ப வருஷ இந்த ஆர்டர்ல தான் அவங்களுடைய அடுத்தடுத்த திசைகள் அப்படிங்கிறது வரும். யார் ஒருவர் எந்த திசையில் பிறக்கிறாரோ
அந்த திசை அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வர்ற திசை, அதுக்கு அடுத்து வர்ற திசை, அதுக்கு அடுத்து வர்ற திசை அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். இப்போ புதன் திசையில ஒருத்தவங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கன்னா ஜனனகால திசை புதன் திசை. புதன் முடிஞ்சவனை கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தசா புத்தி கணிதம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். தசா அப்படின்னா என்ன, புத்தி அப்படின்னா என்ன? ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதகம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஜாதகம் ஒரு கிரகம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி, அந்த நேரம் அப்படிங்கிறது எப்படி நேரம், அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்ப நடந்துட்டு இருக்க நேரம் எப்படி இருக்கும், முடிந்த காலம் போன வருஷம் எப்படி இருந்திருக்கும், 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்றோம்? எக்ஸாம்பிள் 9 கிரகம் இருக்கு. 9 கிரகத்துல ஒரு 3 கிரகம் வலிமையா இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3 கிரகம் வலிமையா இருக்கு. ஒரு புதன் ஒரு கிரகம் நல்லா இருக்கு, குருன்னு ஒரு கிரகம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு. இந்த 3 கிரகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லா கிரகம் கெட்டு இருக்கு. அப்ப சுக்கிரனுடைய தசாவோ புத்தியோ வரும்பொழுது சிறப்பா இருக்கும். குருவுடைய தசாவோ புத்தியோ வரும்பொழுது சிறப்பா இருக்கும். புதனுடைய தசாவோ புத்தியோ வரும்பொழுது சிறப்பா இருக்கும். அளவு சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிறப்பா இருந்திருக்கும். இப்ப தசை நடந்துட்டு இருக்குன்னா சிறப்பா இருக்கும். அடுத்துதான் அந்த திசை வரப்போகுதுன்னா அடுத்து சிறப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆட்கள் நல்ல ஆட்கள் நல்ல நேரம் அப்படின்னா, அதுவே ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு. அந்த கிரகங்களை தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்றோம். இந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு. அப்ப கெட்டு போயிட்டா எந்த அளவுக்கு கெட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட தசாவோ புத்தியோ முடிஞ்சிருக்கு சார். இந்த 2 வருஷம் உங்களுக்கு பயங்கர ஒரு டஃப் பீரியடா இருந்திருக்கும், ஏன்னா அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரப்போகுது சார், இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத டைம், இந்தந்த விஷயத்துக்குலாம் பிரச்சனை கொடுக்கும். அப்ப இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் கொஞ்சம் பாதுகாப்பாயிருங்க அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், எப்ப அந்த தசை நடக்குது, எப்ப அந்த புத்தி நடக்குது, எப்ப தொடங்கும் எப்ப முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அதுக்காக நம்ம இவ்வளவு பேசி. அப்ப தசா புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். தசா புத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, தசைனா என்ன, புத்தினா என்ன? தசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புத்தியை விட தசை பெரியதா, தசையை விட புத்தி பெரியதா? ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி. அப்ப ஒரு இடத்தில் சில இடத்தில் தசையை மீறி புத்தி செயல்படும், சில இடத்தில் புத்தியை மீறி தசை செயல்படும். புத்தியை மீறி தசை செயல்படும், சில இடத்தில் தசையை மீறி புத்தி செயல்படும். அப்ப அந்த இடத்துடைய சுச்சுவேஷன் அமைப்பு பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து. எப்படி அப்படின்னா, நம்ம படித்த மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்கார், ஒரு முதலாளி. அவர் அந்த கம்பெனியோட ஓனர். அதுல ஒரு 200 பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனியில ஒரு 200 பேர் வேலை பார்க்கறாங்க. அதுல ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்காரு. அதுல ஒருத்தர் சூப்பர்வைசர் இருக்காரு. அந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிறது அவருக்கு கீழே ஒரு 20 பேர் இருக்காங்க. இன்னொரு சூப்பர்வைசர் கீழே 20 பேர் இருக்காங்க. இன்னொரு சூப்பர்வைசருக்கு மேல 20 பேர் இருக்காங்க. அப்ப மொத்தம் ஒரு 10 சூப்பர்வைசர் இருக்காங்க. 10 சூப்பர்வைசர் கீழே ஒரு ஒரு சூப்பர்வைசர் கீழே 20 பேரை தனித்தனியா இருக்காங்க. முதலாளி ஒரு ஆள். இப்ப இந்த சூப்பர்வைசர் கீழே ஒரு 20 பேருக்கு கீழே 20 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அதுல ஒரு பையன் லீவு போடணும்னு நினைக்கிறான், 2 நாள் லீவ் வேணும்னு நினைக்கிறான். அவன் யார்கிட்ட சார் லீவ் கேட்பான்? சூப்பர்வைசர்கிட்ட லீவ் கேட்பானா, ஓனர்கிட்ட லீவ் கேட்பானா? சூப்பர்வைசர்ட்ட தான் சார் கேட்பேன். அப்ப அந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிறது புத்தி, ஓனர் அப்படிங்கிறது தசை. அப்ப இந்த இடத்துல தசையை மீறி புத்தி செயல்படுது. தசையை மீறி புத்தி செயல்படுது. அவருடைய பணி, லீவ் கேட்கறாங்க, லீவ் கொடுத்துறாரு. ஒருவேளை ஓனர் முதல்ல சொல்லிடுறாரு, இந்த வாரம் முக்கியமான வேலை இருக்கு, யாரு லீவு கேட்டாலும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. யாரு? ஓனர் சொல்லிடுறாரு. அப்ப அந்த இடத்துல அவர் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட நம்ம லீவு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட? சூப்பர்வைசர்ட்ட அவர் போய் லீவ் கேட்கிறாரு.
அவர் என்ன சொல்லுவாரு, லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாருங்களா சார்? அதுவே இந்த எம்ப்ளாயி டைரக்டா ஓனருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரா இருக்க, நண்பருடைய பையனா இருக்காரு, உறவினரோட பையனா இருக்காரு, அல்லது ரொம்ப க்ளோஸ், ஓனருக்கு க்ளோஸ். அப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு, டைரக்டா ஓனர் கால் பண்ணி எனக்கு அர்ஜென்டா ஒரு நாள் லீவ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த இடத்துல புத்தியை மீறி தசை செயல்படுது. கரெக்டுங்களா? புரியுதுங்களா சார்? அப்ப ஒருவருக்கு தசை நல்லா இருந்தா, யார் ஓனர் ஃப்ரெண்டா இருந்தா, அது ஃபுல்லாவே அவர் எந்த சூப்பர்வைசர் கீழே இருந்தாலும் சரி, அந்த 10 சூப்பர்வைசர் கீழே எந்த சூப்பர்வைசர், அவருக்கு பிடிச்ச சூப்பர்வைசரா இருக்கலாம், பிடிக்காத சூப்பர்வைசரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், யாரு கீழே வேலை பார்த்தாலும் அவர் கெத்து தான். கரெக்டுங்களா தப்புங்களா சார்? ஏன்னா ஓனரே உங்க ஃப்ரெண்டு, ஓனரே நல்ல க்ளோஸ். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுதுங்க சார். அதுவே அடுத்த ஒரு கான்செப்ட்ல ஓனர் அப்படிங்கிறவரு, அவருக்கு பழக்கம் இல்ல, நட்பு இல்ல, அல்லது பிடிக்கல. ஆனா சூப்பர்வைசர் அப்படிங்கிறவர் மட்டும் இவர் நல்ல க்ளோஸ். சூப்பர்வைசர் நல்ல க்ளோஸா இருக்கப்ப அவர் வேலை செய்யாம அங்கிட்டு இங்கிட்டு நிமிக்க அடிச்சுட்டு ரன் பண்ணிட முடியுமா? முடியாதா சார்? ஏன்னா ஓனரை வந்து பார்க்க போறாரு, ஒரு வேலை செய்யறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுதுங்க சார். அப்ப அவர் கடன் லிமிட் கூட தான் இருக்க முடியும், அது தாண்டி போக முடியாது. புரிஞ்சுக்கணும். 10 சூப்பர்வைசர் இருக்காங்கன்னா, ஒரு வருஷம் இந்த சூப்பர்வைசர்ட்ட, ஒரு வருஷம் அந்த சூப்பர்வைசர்ட்ட, இன்னொரு சூப்பர்வைசர்ட்ட, அப்படிதான் போகணும்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகணும். அப்ப அவருக்கு பிடிச்ச சூப்பர்வைசர் இருக்கப்ப அவர் சூப்பரா நல்லா இருந்துருவாரு. அடுத்த சூப்பர்வைசர் போறப்ப அவர் கஷ்டப்பட்டு ஆகணும். அது நல்லா இருந்தா ஓகே, அப்படி இல்லாட்டி அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படி காலத்தை ஓட்டி ஆகணும். அதுவே ஓனர்கிட்ட இருக்கிறப்ப, ஓனரே பழக்கமா இருந்தா, ஓனரே நல்லா இவருக்கு ஃபேவரான ஆளா இருந்தா, 10 சூப்பர்வைசரும் எந்த பிடிச்ச சூப்பர்வைசரா இருந்தாலும் பிடிக்காத சூப்பர்வைசரா இருந்தாலும் இவர் தான் ராஜா. கரெக்டுங்களா தப்புங்களா சார்? இல்லதா? சூப்பர்வைசர் என்பவர் புத்தி, ஓனர் என்பவர் தசா. அப்ப தசாவுடைய வேலை என்ன, புத்தியுடைய வேலை என்னன்னு தெரியுதுங்களா சார்? எல்லாத்துக்கும் புரிய வருதுங்களா? புரியுதுங்க சார். அப்ப அந்த தசா புத்தி அப்படிங்கிறத எப்படி கணிப்பது, எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த தசைக்கு புத்திகள் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா சார்? ஓகே. ஓகே. இதுல எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தவங்க ஒரு நட்சத்திரத்துல, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த நட்சத்திரத்தை மட்டும் சொல்லுங்க சார். உத்திராடம் சார். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா நீங்க சூரிய திசையில, ஜனனகால திசையில பிறந்திருக்கீங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய திசை, சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம். அப்ப நீங்க ஜனனகால திசை அப்படிங்கிறது சூரிய திசையில பிறந்திருப்பீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப சூரிய திசையில பிறக்கிறப்ப அவங்களுடைய முதல் புத்தி அப்படிங்கிறது, எக்ஸாம்பிள் சொல்றேன், அடுத்து நம்ம என்ன வகுப்புல டீட்டெயிலா பார்க்கலாம், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். சூரிய திசையில் வரக்கூடிய முதல் புத்தி அப்படிங்கிறது சூரிய புத்தியாகத்தான் இருக்கும். இது தசைன்னு வச்சுக்கோங்க, இது புத்தின்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரிய திசையில முதல் புத்தி சூரிய புத்தியாக வரும். அடுத்து 2வது புத்தி சந்திர புத்தியா வரும். அதுக்கு அடுத்து 3வது புத்தி செவ்வாய் புத்தி, 4வது புத்தி ராகு புத்தி, 5வது புத்தி குரு புத்தி, 6வது புத்தி சனி புத்தி, 7வது புத்தி புதன் புத்தி, 8வது புத்தி கேது புத்தி, 9வது புத்தி சுக்கிர புத்தி. புரியுதுங்களா சார்? அப்ப சுக்கிர புத்தி முடிஞ்சவனே, சூரிய திசையில சுக்கிர புத்தி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன சார் வரும்? திசையே மாறிடும். ஏன்னா எல்லா புத்தியும் முடிஞ்சிருச்சு. இதுல 9 புத்தி, ஒரு திசையில 9 புத்தியுமே வரும். அது முடிஞ்சவனே நமக்கு திசையே மாறிடும். என்ன திசை வந்துடும்? சூரிய திசைக்கு அடுத்த திசை சந்திர திசை. அப்ப சந்திர திசையில முதல் புத்தி சந்திர புத்தி, 2வது புத்தி செவ்வாய் புத்தி, 3வது புத்தி ராகு புத்தி, 4வது புத்தி குரு புத்தி,
5வது புத்தி சனி புத்தி, 6வது புத்தி புதன் புத்தி, 7வது புத்தி கேது புத்தி, 8வது புத்தி சுக்கிர புத்தி, 9வது புத்தி சூரியன் புத்தி. அப்ப சந்திர திசையில சூரிய புத்தி முடிஞ்சிருச்சுன்னா சந்திர திசையே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த திசை என்ன ஸ்டார்ட் ஆகும்? செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? நான் வெளில போறேன் போ. பை. ஓகே சார், யமுனா மேடம் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு பேசுறேன். ஓகே, இதுல ஒரு திசை, அதுல என்னென்ன புத்திகள் வரும், அடுத்தடுத்த திசை முடிஞ்சு அந்த புத்தி முடிஞ்ச உடனே அடுத்த திசையே ஸ்டார்ட் ஆயிடும். 9 கிரகங்களுடைய புத்தி முடிஞ்ச உடனே அடுத்த திசையே ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா வாங்க. எந்தெந்த திசை என்னென்ன புத்தி நடக்கும், அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது யாரும் சந்தேகம் இருந்தா வாங்க. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது என்னன்னா, சூரிய திசையில சூரிய புத்தியோட கால அளவு என்ன. சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருஷம்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த 6 வருஷத்தை நம்ம டிவைட் பண்ணி தான் இந்த 9 கிரகங்களுக்கு கொடுக்க போறோம். சூரிய திசை 6 எஸ்கியூஸ் மீ சார். மேடம் சார் புதன் திசையில புதன் புத்தி நடக்குமாங்க சார்? ஏமா கண்டிப்பா நடக்கும் மேடம். சரிங்க சார். அந்தந்த திசைக்கு அந்தந்த புத்தி கன்ஃபார்மா நடக்குமாங்க சார்? அந்தந்த திசைக்கு 9 ஒரு திசைக்கு 9 கிரகங்களோட புத்தியும் நடக்கும். புதன் திசைக்கு புதன் புத்தி மட்டும் இல்ல, மிச்சம் இருக்கிற 8 கிரகங்களுடைய புத்தியும் நடக்கும். இல்லைங்க சார், அது எனக்கு புரியுதுங்க சார் கிளியரா. இப்ப நீங்க சூரியன் திசைக்கு ஃபர்ஸ்ட் வர்றது சூரியன் புத்திங்கிறீங்க. அப்ப ஆமா. வந்து சூரியன் இப்ப நீங்க அதை தான் கிளியர் பண்ணிருக்கீங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஃபர்ஸ்ட் புத்தி சூரிய புத்தி, 2வது புத்தி சந்திர புத்தி அப்படின்னு வரக்கூடிய 9 புத்தி தானே வந்துருச்சு. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருஷம், சந்திர திசை அப்படிங்கிறது 10 வருஷம், செவ்வாய் திசை அப்படிங்கிறது 7 வருஷம். அது கரெக்ட் தான். ஆனா இதுல 9 கிரகங்களுடைய புத்தி வருது. அப்ப 6 வருஷத்தை நம்ம 9 கிரகங்களுக்கு பிரிக்கணும்னா 6 வருஷத்தை டிவைட் பை 9 அப்படின்னு போடக்கூடாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 20 இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாட்டுக்காக சொல்றேன், புரிதலுக்காக சொல்றேன். ஒரு 20 இட்லி இருக்கு. இட்லி ஒரு சாப்பாட்டை விடுங்க, ஒரு சேலரி. நம்மள்ட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. மாசம் 2 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்கணும் 10 பேருக்கு. நம்ம 2 லட்சம் டிவைட் பை 10 அப்படின்னு போட்டு ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் அப்படி கொடுக்குமா சார்? மாட்டோம் சார். இல்லைங்க சார். அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். எத்தனை நாள் வந்திருக்காங்கன்றதை தாண்டி அவங்கவுங்களுக்கு என்ன பொசிஷன், என்ன கேடர். அப்ப அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம்? சூப்பர்வைசர் இருக்காரு, அவருக்கு ஒரு 50,000 ரூபாய். வாட்ச்மேன் இருக்காரு, அவருக்கு 50,000 கொடுக்க மாட்டோம், அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம். அடுத்து அதுல வேலை செய்யற வேற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்டக்கு போய் 30,000 20,000 அப்படின்னு கொடுப்போம். கரெக்டுங்களா சார்? அதே போலதான் இந்த தசை அப்படிங்கிறது 6 வருஷம் தசை நடந்தாலும் அதுக்குள்ள வர்ற புத்தி அப்படிங்கிறது அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய தசா வருடங்களுக்கு தகுந்த மாதிரி புத்தி அப்படிங்கிறது மாறும். அப்ப அதை பொறுத்து தான் இப்ப நம்ம ஒருத்தவங்களுடைய தசா எவ்வளவு புத்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா சார்? சார் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். அந்த கால்குலேஷன் நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு நட்சத்திரத்தை சொல்லுங்க, அவங்களுக்கே நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய தசா வருடங்கள். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. வேற ஒருத்தவங்க நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசிங்க சார். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி. ஓகே ஓகே ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இப்ப நம்மளே ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கோ. ரொம்ப பேர் நட்சத்திரங்கள் சொல்றீங்க. அதாவது ஒரு தசை அப்படிங்கறத, தசையில ஒரு புத்தி எவ்வளவு வருடங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க பூராட நட்சத்திரம்னு வச்சுக்கணும். பூராட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சார்? இப்பதான் பார்த்தோம். சுக்கிரனி நட்சத்திரம் சார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். 20 வருடங்கள். ஓகே, அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். அவங்களுடைய ஜனனகால திசை அப்படிங்கிறது சுக்கிர திசையாக வரும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுக்கிர திசை அப்படிங்கிறது வரும்.
அந்த சுக்கிர திசையோட தசா வருடம் 20 வருடம். அப்ப இந்த சுக்கிர திசையில என்னென்ன புத்திகள் வரும்? இது பூரா புத்தி. சுக்கிர திசையில முதல் புத்தி சுக்கிர புத்தி. கரெக்டுங்களா சார்? கரெக்டுங்க சார். இரண்டாவது சூரியன். புத்தி சூரியன். சூரிய புத்தி. சூரியன். மூணாவது புத்தி சந்திரன். சந்திர புத்தி. செவ்வாய். நாலாவது புத்தி செவ்வாய் புத்தி. அஞ்சாவது புத்தி ராகு. ராகு. ராகு புத்தி. ஆறாவது புத்தி குரு குரு. புத்தி. குரு புத்தி. ஏழாவது புத்தி சனி சனி புத்தி. புத்தி. சனி புத்தி. எட்டாவது புத்தி புதன் புத்தி. புதன் புத்தி. ஒன்பதாவது புத்தி கேது. கேது. கேது புத்தி. ஓகே, இந்த ஆர்டர்ல தான் வரும். அப்ப இதை வச்சுதான் நம்ம இவங்களுடைய சுக்கிர புத்தி, சுக்கிர தசை ஒருத்தவங்க நடக்குது, அதுல ஒரு ஒரு கிரகங்களுடைய புத்தி எவ்வளவு வருஷம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சூப்பரா பார்க்க போறோம். அப்ப இதை கணிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தசா புத்தி கணிதம் அப்படின்னு போடுங்க. புத்தி கணிதம் அதனுடைய ஃபார்முலாவே என்னன்னா புத்தி கணிதம் அப்படின்னு போடுங்க. அதுல நடப்பு தசா வருடம் புத்தி கணிதம் போட்டு நடப்பு தசா வருடம் வகுத்தல் டிவைட் பை கீழே போடுங்க. நடப்பு தசா வருடம் போட்டு டிவைட் பை மொத்த தசா வருடங்கள். நடப்பு தசா வருடம் டிவைட் பை மொத்த தசா வருடம் இன்ட்டு புத்தியின் தசா வருடம். புக்தியின் தசா வருடம். இதுதான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம சொல்ற ஃபார்முலாவை. நடப்பு தசா வருடம் டிவைட் பை மொத்த தசா வருடம் இன்ட்டு புத்தியின் தசா வருடம் அப்படிங்கறத எழுதிக்கணும். இதே ஃபார்முலாவே. அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? சுக்கிர தசையில சுக்கிர புத்தி பார்க்க போறோம். கேட்டுங்களா சார்? சுக்கிர தசையில சுக்கிர புத்தி எல்லாம் பார்க்க போறோம். அப்ப ஃபார்முலா என்ன? நடப்பு தசா வருடம். என்ன தசா வருடம்? என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை நடக்குது. அப்ப சுக்கிரனுடைய வருஷம் 20. மொத்த தசா வருடம் எவ்வளவு சார்? 120ங்க சார். 120 இன்ட்டு புத்தியின் தசா வருடம். என்ன புத்தி பார்க்க போறோம்? சுக்கிர புத்தி பார்க்க போறோம். சுக்கிர அப்ப புத்தி. சுக்கிர புத்தியோட தசா வருடம் எவ்வளவு? 20ங்க சார். 20. வெரி குட். இவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா சார்? இந்த கால்குலேஷன் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? நான் எப்படி ஃபார்முலா அப்படி போட்டோம்? புரியாதவங்க தயவு செய்து வாங்க. புரியுதுங்களா சார்? ஓகே. அப்ப இதுல பாருங்க, இதை பெருக்குங்க. 20 டிவைட் பை 120 என்ன வருதுன்னு பாருங்க. எல்லா பேரும் கால்குலேட் பண்ணுங்க. 20 டிவைட் பை 120 0.167. 20 டிவைட் பை 120 இன்ட்டு 20 பெருக்குங்க. என்ன சார் வருது? கரெக்டா பாருங்க. 3.33 சார். 3.33. அதான் கரெக்டான ஆன்சர். 3.33 வரும். அப்ப இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3.33 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன எழுதுக்கணும்? அந்த 3 இருக்குல்ல சார், இந்த முன்னாடி இருக்குல்ல 3, அந்த 3 வருடம் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 வருடம் எழுதிட்டோம். அப்ப நம்மள்ட்ட கையில என்ன இருக்கு? 0.33 இருக்கும். கரெக்டுங்களா சார்? 3 எடுத்துட்டோம்னா 0.33 தானே சார் இருக்கும். ஆமாங்க சார். இன்ட்டு 12ன்னு போடுங்க சார். ஏன்னா மாத வருஷத்தை போட்டுட்டோம். வருஷத்துக்கு அப்புறம் மாதம் வரும், மாதத்துக்கு அப்புறம் நாட்கள் வரும். அப்ப மொத்தம் 12 மாதங்கள் அப்படிங்கறதுனால மாதங்கள் எத்தனை மாதம் கண்டுபிடிக்கிறதுக்காக 3 வருடத்தை எடுத்துட்டோம். அப்ப 0.33 இன்ட்டு 12 பெருக்குங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க. 3.96. 3.96. இன்ட்டு 12. அப்ப 3.96 அப்படின்னு வரும். அப்ப 3.96ல இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 தான் 3 மாதம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி இருக்கிற 3 அப்படிங்கிறது மாதம். அப்புறம் மீதி என்ன சார் இருக்கு? 0.96. 0.96 இருக்குமா சார்?
ஆமாங்க சார். Yes, sir. அடுத்து நமக்கு தேவை என்ன? நாட்கள் தேவை. நாட்கள் நாட்கள். அப்ப மொத்த நாட்கள் ஒரு மாசத்துல மொத்த நாட்கள் எவ்வளவு சார்? 30 31 30 நாட்கள். அப்ப 30ஆல இதை பெருக்குங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க. 0.96 30ஆல பெருக்குங்க. பெருக்கணுமா வகுக்கணுமா? பெருக்கணும் சார். 0.96 into 30. 28.8. 28.8. 28.8 அப்படின்னு வந்துருச்சு. 5க்கு மேல வந்துருச்சு. அப்ப டைரக்டா 29ன்னு போட்டு 29 நாட்கள். புரியுதுங்களா சார்? அப்ப சுக்கிர திசையில சுக்கிர புத்திங்கிறது 3 வருடம் 3 மாசம் 29 நாள். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? இது எல்லாத்தோட ஜாதகத்துக்கும் சுக்கிர திசையில சுக்கிர புத்தி இவ்வளவுதான். அதுல மாற்றமே கிடையாது. புரியுதுங்க யாருக்கா இதுல சந்தேகம் இருக்குங்களா சார்? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார், சரியா புரியல. ஓகே, அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். இப்ப சுக்கிர திசையில சுக்கிர புத்தி அப்படிங்கிறது 3, அதாவது வந்து சார் நம்ம பூராட நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க. இது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது சார். அப்ப பூராட நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறக்கிற சவுண்ட் கேட்கல சார். சார் வாய்ஸ் வரல சார், வாய்ஸ் வரல சார். ஓகே, இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். கேக்குது சார். அதாவது சுக்கிர திசையில பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட ஜனநாள திசை சுக்கிர திசை. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க, கொஞ்சம் மீட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது. கண்மணி மேடம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. கண்மணி மேடம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அதான் தெளிவா கவனிங்க. சுக்கிர திசையோட தசா வருடம் மொத்தம் 20 வருடம். அப்ப அந்த சுக்கிர திசையில என்னென்ன புத்தி வருது அதோடைய வருடங்களை கால்குலேட் பண்ண போறோம். அப்ப சுக்கிர திசையில முதல் புத்தி சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி அப்படிங்கிறது சுக்கிர திசையில சுக்கிர புத்தி எவ்வளவு நாட்கள் வரப்போகுது அதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அது புரியுதுங்களா இல்லைங்களா? என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? புரியுது சார். எல்லா பேரும் தயவு செய்து பேசுங்க. அப்ப என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஓகே. அப்ப சுக்கிர திசையில சுக்கிர புத்தியை தான் பார்க்க போறோம். அப்ப ஒரு புத்தியை கணிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா தேவை. அதனுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நடப்பு தசா வருடம் என்னவோ நடப்பு தசா வருடம் டிவைட் பை வகுத்தல் மொத்த தசா வருடம். அப்ப நடப்பு தசா வருடம் டிவைட் பை மொத்த தசா வருடம் இன்ட்டு புத்தியின் தசா வருடம். இதுதான் ஃபார்முலாவே. அப்ப நடப்பு தசா வருடம் 20 வருடம், மொத்த தசா வருடம் 120 வருஷம், புத்தியின் தசா வருடம். எந்த புத்தி கணிக்க போறோம்? சுக்கிர புத்தி கணிக்கிறனால சுக்கிரனோட தசா வருடம் 20ன்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுதுங்க சார். அப்ப 20 120ஆல டிவைட் பண்ணி இன்ட்டு 20ஆல பெருக்குங்க. என்ன வருதுன்னு பாருங்க. 20 120ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை 120 இன்ட்டு 20 என்ன வருது பாருங்க. புரியலன்னு சொன்னாங்க தயவு செய்து கால்குலேட் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். 3 வருடம் 3 வருடம் 3.33 வருதான்னு பாருங்க. புரியலன்னு சொன்னவங்க வாங்க. பத்மநாதம் சார் வாங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன சார் வருது? சார் கால்குலேட்டர் இல்ல சார், அதான் புரியல சார். கால்குலேட்டர் இல்ல சார், ஒரே மொபைல் தான் பாத்துட்டு இருக்கேன். மொபைல் இல்ல சார், வேற மொபைல் இல்ல. அதனுடைய ஆன்சர் தான் சார் இது. 3.33 அப்படிங்கிறது அதோட ஆன்சர் தான். ஓகேங்களா சார்? ஓகே ஓகே. 20 120ஆல டிவைட் பண்ணி இன்ட்டு 20ஆல பிறகுனா 120 தான். இன்ட்டு 20ஆல பிறகுனா 3.33 தான் வரும். கரெக்டுங்களா சார்? எல்லாரும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா? மிச்சம் பேர்லாம் அப்ப அப்ப இந்த 3.33ன்னு வர்றப்ப இதுல என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 தான் நமக்கு வருடம்னு அர்த்தம். இங்க என்ன வருதோ அதே வருடம். அப்ப 3 வருடம்னு எழுதிக்கணும். ஓகேங்களா சார்? மிச்சம் இருக்கிறது என்ன சார் இருக்கும்? பத்மநாபம் சார் நீங்க பேசுங்க. 3 எடுத்தாச்சு, மிச்சம் நம்மள்ட்ட என்ன சார் இருக்கும்? 33 இருக்கு சார். 0.33 இருக்கும். ஓகே. ஏன்னா 3 எடுத்தாச்சுல, அப்ப 0.33 இருக்கும். அப்ப வருடத்துக்கு அடுத்து என்ன இருக்கும்? மாதம் இருக்கும். கரெக்டுங்களா சார்? அப்ப மொத்தம் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அப்ப அதை 12ஆல நம்ம பெருக்கிறோம். இப்ப பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. 0.33 இன்ட்டு 12 என்ன வருதுன்னு பாருங்க. 3.96 சார் 3.96 3.96ன்னு வருது. அப்ப இதுல இந்த 3 அப்படிங்கறதான் இந்த 3 மாதம்னு அர்த்தம். அப்ப அடுத்து நம்மள்ட்ட என்ன இருக்கும்? 0.96ன்னு இருக்கும்.
அப்ப மாதத்துக்கு அடுத்து என்ன? நாட்கள். அப்ப நாட்களை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஒரு மாதத்துல மொத்த நாட்கள் அப்படிங்கிறது 30 நாட்கள். அதனால இதை 30 பெருக்கிறோம். அப்ப என்ன சார் வரும்? 28.8 28.8 வருது. அப்ப இது 5க்கு மேல வந்துட்டா 29 எடுத்துக்கலாம். அதனாலதான் 29 நாட்கள் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுதுங்க சார். புரியுது சார் வேற யாராவது புரியாதவங்க வாங்க. பத்மநாபன் சார் புரியுதுங்களா சார்? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. ஓகே. அடுத்து சுக்கிர தசைக்கு அடுத்தது வந்து சூரிய தசை. சூரிய தசைக்கு எவ்வளவு நாட்கள்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க சார். சார் இந்த மந்த்துக்கு வந்து 30 days 31 days இப்பக்கு வந்து 28 daysல வருது. இல்ல எப்படி நம்ம 30 எப்படி 30 சார்? நாள் எடுத்துக்கலாம். ஆன்சர் 30ன்னு முழுசா வந்துச்சுன்னா 31 நாள்ல எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பே இல்ல. இல்ல மந்த் 30 நாள் தான் கால்குலேட் பண்றதுக்கு 30 days 30 நாள் தான் எடுத்துக்கலாம் சார். இருக்கணும். 30 நாள் தான் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. இதே பிப்ரவரி மாசத்துக்கு 28 நாள் வருது சார். நம்ம 28 கால்குலேட் பண்ண முடியாதுல்ல சார். 30 தான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர தசையில சூரிய புத்தியை கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஃபார்முலா என்ன சார்? நடப்பு தசா வருடம் நடப்பு தசை அப்படிங்கிற சுக்கிர தசை டிவைட் பை மொத்த தசா வருடம் 120 வருஷம் இன்ட்டு புத்தியோட தசா வருடம். அப்ப சூரிய புத்தி கண்டுபிடிக்கணும்னா சூரிய புத்தியோட தசா வருடம் எவ்வளவு சார்? 6 சார். சூரியோட தசா வருடம் 6 வருஷம். அதனால 6 அப்படின்னு நீங்க போட்டுக்கிறோம். இப்ப இத பாருங்க, 120 20 டிவைட் பை 120 6 என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க சார். அசோக் குமார் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. 20 டிவைட் பை 120 போடுங்க இன்ட்டு 20 பெருக்குங்க. சாரி 20 6 பெருக்குங்க. என்ன சார் வருது? 1 வருது சார். 1ன்னு வந்துருச்சு. வேற ஆத்தரே டாட்டே கிடையாது. அப்ப ஒரு வருடம் கரெக்டா. டாட் வந்தாட்டா மாச நாட்களுக்கு போகணும். எதுவுமே வரல. 1ன்னு வந்துருச்சு. அப்ப ஒரு வருடம் தான். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார். ஓகே. அடுத்து சுக்கிர தசையில சந்திர புத்தி எப்படி கால்குலேட் பண்றது? நடப்பு தசா வருடம் சுக்கிர தசை 20 வருஷம், மொத்த தசா வருடம் 120. சந்திரனுடைய தசா புத்தி எவ்வளவு சார்? தசா வருடம் எவ்வளவு சார்? 10. வேற எதுவுமே இல்ல. இப்ப இது பெருக்குங்க. 20 டிவைட் பை 120 இன்ட்டு 10 என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. $1.67 சார். 1.67 அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது ஒரு வருடம்னு எழுதிடுறோம். மீதி நம்ம டாட்ல இருக்கு. அதனால என்ன பண்றோம்? 0.67 அடுத்து மாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 12 பெருக்கிறோம். என்ன சார் வரும்? பெருக்குங்க. 0.67 இன்ட்டு 12 8.04. 8.04. அப்ப 8.04 அப்படின்னா 8 அப்படிங்கிறது 8 மாசம். அடுத்து நாட்களை கண்டுபிடிக்கிறோம். 0.04 இன்ட்டு 30 1.2 புரியல சார்? 1.2 சார். 1.2 வேற எதுவுமே இல்ல. ஒரு நாள். ஓகேங்களா சார்? புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது சார். புரியுது சார். ஓகே. அடுத்த புத்தி செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்திக்கு என்ன பண்ணணும்? நடப்பு தசா வருடம் 20 வருஷம் சுக்கிர தசைக்கு, மொத்த தசா வருடம் 120 வருஷம். செவ்வாய் புத்தி கண்டுபிடிக்கிறோம். அப்ப செவ்வாய் புத்தியோட தசா வருடம் என்ன சார்? 7ங்களா? 7. அப்ப 20 டிவைட் பை 120 7 என்ன வருதுன்னு பாருங்க. 1.16. 1.16 அப்ப ஒரு வருடம்னு எழுதிடுறோம். அடுத்து 0.16 அப்ப 0.16 இன்ட்டு 12 என்ன சார் வருது? 1.92 அப்ப ஒரு மாதம். அடுத்து இதுல 1 எடுத்துட்டோம். 0.92 இன்ட்டு 30
27.6. 27.6. 28. அவ்வளவுதான் முடிச்சு. 27.6 அப்படின்றதுனால 28 அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா சார்? அடுத்து ராகு தசை. ராகு சுக்கிர தசையில ராகு புத்தி. நடப்பு தசாவோட 20 வருஷம், மொத்த தசாவோட 120 வருஷம் இன்ட்டு ராகுடைய தசாவோட எவ்வளவு சார்? 14. 18. 18. ஓகே, இத பாருங்க. 20 டிவைட் பை 120 இன்ட்டு 18. 3.00. என்ன சார் வருது? 3 வருஷம். 3.00. 3 வருடம். 3.00 வேற ஆன்சரே இல்ல. 3 வருடம். ஓகேங்களா சார்? அடுத்து குரு தசை சார். சுக்கிர தசையில குரு புத்தி. அப்ப நடப்பு தசாவோட சுக்கிர தசை 20 வருஷம், மொத்த தசாவோட 120 வருஷம். குருவுடைய தசாவோட என்ன சார்? 16. 16 வருஷம். அப்ப 20 டிவைட் பை 120 இன்ட்டு 16 பாருங்க. 2.66. 2 வருடம். 2.66. 2.66. அப்ப 2.66 வந்துட்டா 2 அப்படிங்கிறது 2 வருடம் அப்படின்னு எழுதிருவனுதான். அடுத்த 0.66 இன்ட்டு 12. 12 மாதத்துக்கு 12. 8 மாதம். 7.92. 7.92. அப்ப 7.92 அப்படின்னு வந்தா 7 மாதம். அப்ப அடுத்து நம்மள்ட்ட இருக்கிறது 0.92 இன்ட்டு 30 என்ன வருதுன்னு பாருங்க. 27.6. 27.6னா 28 நாட்கள். அப்ப சுக்கிர தசையோட குரு புத்தி அப்படிங்கிறது இவ்வளவுதான். அடுத்த புத்தி என்ன சார்? சனி புத்தி. ஓகே, அடுத்து சனி புத்தியை பார்க்கணும். சனி புத்திக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. 20 அப்படிங்கிறது நடப்பு தசாவோட, மொத்த தசாவோட 120. சனி புத்தியோட தசாவோட என்ன சார்? 19 சார். 19. இப்ப பாருங்க. 20 டிவைட் பை 120 இன்ட்டு 19. 3.16. 3.16. அப்ப 3 நாள 3 வருடம்னு எழுதிடுறோம். இங்க 16 வருது. அப்ப 0.16 இன்ட்டு 12. 2 வருஷம். 2 மாதம். 1.92. மேடம் 1.92. 1.92 வருது. அப்ப 1 மாதம். 92 இருக்குங்க. 0.92 இன்ட்டு 30. என்ன பாருங்க. 27.6. 27.6. 28 நாள். 28 நாட்கள். 28 நாள். அப்ப 3 வருடம் 1 மாதம் 28 நாள் அப்படிங்கிறது நமக்கு சுக்கிர தசையில சனி புத்தி. அடுத்து புதன் புத்தி. அப்ப புதன் புத்தி சுக்கிர தசையில புதன் புத்தி கண்டுபிடிக்கணும்னா மொத்த நடப்பு தசா வருடம் சுக்கிர தசை 20 வருஷம். அடுத்து மொத்த தசா வருடம் 120 வருஷம். 20 இன்ட்டு 17. இன்ட்டு 17. ஏன்னா நமக்கு புதன் தசையோட தசா வருடம் 17 வருஷம். அப்ப இத பாருங்க, ஆன்சர் பாருங்க. 2 வருடம் 2.83. 2.83. ஓகே. அப்ப 2 நாள் தூக்கி 2 வருடம்னு நம்ம சூப்பரா இங்க எழுதிடுறோம். அடுத்து 0.83 இன்ட்டு 12. 9.96. 9 அப்படிங்கிறது 9 மாதம்னு எழுதிடுறோம். 9 மாதம்னு எழுதிடுறோம். 0.96 இன்ட்டு 30. அடுத்து 28 நாள். 28.8. 29 நாள். 28.8னா 29 நாள். ஓகே. அடுத்து சுக்கிர தசையில கேது புத்தி. இப்ப பாருங்க, சுக்கிர தசையில கேது புத்தி அப்படிங்கிறதுக்கு நடப்பு தசா வருடம் சுக்கிர தசை 20, மொத்த தசா வருடம் 120, புத்தியோட தசாவோட 7 வருஷம்.
அப்ப இப்ப பாருங்க 20 டிவைட் பை 120 இன்ட்டு 7 என்ன வருதுன்னு பாருங்க. 1.16 1.16. அப்ப 1 அப்படிங்கறனால ஒரு வருடம்னு எழுதிடுறோம். அப்ப 0.16ன்னு வரும். இன்ட்டு 12 மாதங்களுக்கு 12ஆல பெருக்கிறோம். 1.99 திருப்பியும் ஒரு மாசம் 1.99. அப்ப இதுல ஒரு 9 மாதம்னு எழுதிடுறோம். 1.92 சார். 9.92. ஓகே. அப்ப 0.92 இன்ட்டு 30 என்ன வருதுன்னு பாருங்க. 29.7 30 நாள் 29.7 அப்படிங்கிறது நல்லா பாருங்க. 29.6 சார். 27.6. அப்ப 28 நாள். ஏன்னா செவ்வாயுடைய தசா வருடமும் கேதுவுடைய தசா வருடம் 1. அப்ப ரெண்டு ஒரு மாதிரி தான் வரணும். ஓகேங்களா சார்? ஓகே. இப்ப ஒரு தசை அப்படின்னா அந்த தசையில என்ன இது எல்லாத்துக்கும் மாறவே மாறாது. யாருக்கு சுக்கிர தசை நடந்தாலும் இவ்வளவு நாட்கள் தான் நடக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவருக்கு 10 வயசுல சுக்கிர தசை தொடங்குது அப்படின்னா அவருடைய 10 வயசுல இங்க தொடங்குது 10 வயதுல. அப்ப 10 வயசுல தொடங்குறப்ப எதுவரையும் சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கும்? அவருடைய 13 வயசு பிறந்ததுல இருந்து 3 மாசம் 13 வயசு 3 மாசம் 29 நாள். அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாசம் 13 வயசு 4 மாசம் வரை அவருக்கு 13 வயசு 4 மாசம் வரை அவருக்கு சுக்கிர தசை. அடுத்து ஒரு வருஷம் அவருடைய 14 வயசு 4 மாசம் வரையும் சூரிய தசை சூரிய புத்தி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு வருஷம் 8 மாசம் நடக்குது. அப்ப இதோட நம்ம கூட்டிக்கிறோம். அப்ப என்ன வரும்? 16 வயசு வரையும் அவருக்கு சுக்கிர தசையில சந்திர புத்தி. அதுக்கடுத்து ஒரு வருஷம் 1 மாசமா 17 வயசு 2 மாசம் வரையும் சுக்கிர தசையில செவ்வாய் புத்தி. அடுத்து பாருங்க 3 வருஷம் ராகு புத்தி. அப்ப 20 வயசு 2 மாசம் வரையும் அவருக்கு ராகு புத்தி. அடுத்து போறோம் அவருடைய 22 வயசு 9 மாதம் வரை 10 மாதம் வரை, ஏன்னா 28 நாள் ஆச்சு, 10 மாதம் வரை அவருக்கு சுக்கிர திசையில குரு புத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா 3 வருடம் 1 மாதம். அப்ப இங்க போறப்ப 26 வயசு வரையும் இவருக்கு சனி புத்தி. ஏன்னா இங்க 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்தை கூட்டிட்டோம்னா இங்க 1 வருஷம் ஆயிடும். அப்ப 23 பிளஸ் இங்க 3 26 வயசு வரையும் அவருக்கு சுக்கிர திசையில சனி புத்தி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 26 வயசுக்கு மேல 2 வருஷம் 10 மாசம்னு வச்சுக்கோங்க. அப்ப 28 வயசு 10 மாசம் வரையும் அவருக்கு சுக்கிர திசையில புதன் புத்தி. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இவருக்கு 29 11 மாசம் வரையும் இவருடைய வயசுல சுக்கிர திசையில கேது புத்தி அப்படின்னு நடக்கும். அப்ப அந்த அவருடைய வயசுல நம்ம இதுல பாக்குறோம், அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்றோம், எல்லாம் படிச்சு முடிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அனலைஸ் பண்றோம். கிரகங்கள் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கு, எந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் எக்ஸாம்பிள் அவருடைய ஜாதகத்துல ஒரு 3 கிரகம், இந்த ராகுன்ற ஒரு கிரகம் நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சூரியன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? அவரோட 14 வயசு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அடுத்து 16 வயசு இந்த கேப் நல்லா இருக்கும். அடுத்து 17 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள நல்லா இருக்கும். அடுத்து 26 வயசுக்கு மேல 28 வயசு வரையும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லா இருக்கிற காலத்தை முடிவு செய்யறோம். எது ரீதியா நல்லா இருக்கு, எது ரீதியா கெட்டு போயிருக்குங்கிறது அடுத்து. தொழில் ரீதியா கெட்டு போயிருக்கா, திருமணம் சார்ந்து கெட்டு போயிருக்கா, அல்லது வருமான ரீதியா கெட்டு போயிருக்கா, பழக்க வழக்கங்கள்ல கெட்டு போயிருக்கா. நல்லா இருக்கு அப்படின்னா எதுல நல்லா இருக்கு? படிப்புல நல்லா இருக்கா, வருமானத்துல நல்லா இருக்கா, சொத்து சேர்க்கையில நல்லா இருக்கா, அரசியல் ரீதியா நல்லா இருக்கா, கௌரவத்துல நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்கு? அது அந்த கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து. இதை வச்சுதான் அவங்களுடைய நடக்கிற காலத்துல எந்த பீரியடு நல்லா இருக்கு, எது கெட்டு போயிருக்கு அப்படின்னு பாக்குற ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த தசா புத்தி கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்த்த தசா புத்தி கணிதம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியல அப்படின்னா என்ன புரியலன்னு சொல்லுங்க, பேசலாம். புரியுதுங்க சார். சார் சார் நீங்க சொன்னீங்களா ஒருத்தருடைய ஜாதகத்துல இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்குங்க, அது எப்படிங்க சார் கண்டுபிடிச்சது? அது கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து. அது தனியா தசா புத்தியில உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம பார்த்து ஓகே ஓகே.
ஓகே, நம்ம பார்த்த விஷயங்களை யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க பேசுங்க சார். சார் கோமதி நாயகம் பேசுறேன் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். சார் இப்போ நம்ம 3 ராசியில எந்த ராசியில பிறந்தாலுமே நமக்கு வந்து அது அப்போ இருந்துதான் அதோட தசா புத்தி ஸ்டார்ட் ஆகும், அப்படிதானே சார்? இப்போ 3 நட்சத்திரங்கள், நம்ம 3 நட்சத்திரங்கள். ஆமா சார், 3 நட்சத்திரங்கள்ல எதுல பிறந்தாலும் அதோட கோள் எந்த ஆமா, இது சூரியன்ல எந்த வருதோ கிரகமோ அந்த கிரகம். ஆமா, அந்த கிரகம் ஆரம்பத்துல இருந்து அதோட காலங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு ஒரு நடந்து தசா வரும். புத்தி நடக்கும். கரெக்டா சார்? ஆமா சார், ஆமா சார், ஓகே, அதே தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது இப்ப நீங்க எக்ஸாம்பிள் கோமதி விநாயகம் சார், நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க? நான் உத்திராடம் சார். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப உத்திராட நட்சத்திரத்துல சூரிய திசை அப்படிங்கறத உங்களுக்கு ஜனனகால திசை வரும். ஓகேங்களா சார்? ஆமா சார். சூரிய திசைங்கிறது ஒரு 6 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து 6 வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நம்ம ஜனனகால திசையில கண்டுபிடிக்கிற மட்டும் ஒரு சின்ன இது இருக்கு. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம். அப்போ ஒரு 5 வருஷம் அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சூரிய திசையில. அடுத்து உங்களோட 5 வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரையும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அடுத்த திசை அப்படிங்கிறது சாரி சூரிய திசையில பிறந்ததுக்கு சந்திர திசை நடக்கும். அப்ப 5 வயசுல இருந்து 15 வயசு வரையும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும். அதுக்கு அடுத்து 15 வயசுல இருந்து 22 வயசு வரையும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். அப்ப 22 வயசுல இருந்து உங்களுக்கு 40 வயசு வரையும் ராகு திசை நடக்கும். 40 வயசுல இருந்து 56 வயசு வரையும் குரு திசை நடக்கும். 56 வயசுல இருந்து 75 வயசு வரையும் 75 வயசு வரையும் உங்களுடைய ஜாதகத்துல சனி திசை அப்படிங்கிறது நடக்கும். அப்ப 75 வயசுல இருந்து உங்களுடைய வயசுல 17 வருஷம் அங்கிட்டு 17, அப்ப 92 வருஷம் வரையும் 92 வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை நடக்கும். புதன் திசைக்கு அடுத்து கேது திசைங்கிறது 7 வருஷம். அப்ப 99 வயசு வரையும் உங்களுக்கு கேது திசை நடக்கும். அதுக்கு அடுத்து 20 வருஷம் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். ஓகேங்களா சார்? புரியுது புரியுது. அப்ப உங்களுடைய தச வருடம் கணிதம் அப்படிங்கிறது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இதுல மாற்றமே கிடையாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுக்கிர தசையோ கேது தசையோ வருவது கணிதம். ஓகேங்களா சார்? ஏன்னா அது உங்களுக்கு 100 வயசுக்கு மேல வருது. அப்ப நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட். அப்ப சுக்கிர தசை அப்படிங்கிறது ஒருவேளை உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரெக்டான காலத்துல உங்களுக்கு தசை எடுத்து நடத்தணும். 100 வயசுக்கு மேல சுக்கிரன் நல்லா இருந்து தசை எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன சார்? புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப 100 வயசுக்கு மேல வரக்கூடிய தசை அந்த கிரகம் நல்லா இருந்தா நல்லா இல்லாட்டி என்ன, ஏன்னா இடையில வரக்கூடிய புத்திகளுக்கு வேணா நல்லா இருக்கும். ஓகேங்களா சார்? ஓகே சார். அவ்வளவுதான். அப்ப நமக்கு எப்பயுமே வலிமையான கிரகம், நல்ல கிரகம் கரெக்டான காலத்துல தசை எடுத்து நடத்தணும். ஒரு 20ல இருந்து 45, 50 வயசுக்குள்ள தசை எடுத்து நடத்துறதா யோகக்கார ஜாதகம். 5 கிரகம் நல்லா இருந்தா கூட 5 கிரகம் நமக்கு 80 வயசுக்கு மேல தசை எடுத்து நடத்தினா நமக்கு என்ன சார் வேல்யூ? புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார். அப்ப எப்பயுமே நல்ல கிரகங்கள் அப்படிங்கிறது கரெக்டான காலத்தில் தசை எடுத்து நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடும். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே, வேற யாராவது வாங்க, வேற யாராவது வாங்க. இப்ப நடந்த விஷயங்கள்ல சந்தேகம் வாங்க. ஓகே ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அருமையான புரிதல் ஐயா, சூப்பரா இருக்கு ஐயா. இதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அருமை, நன்றி நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி சார், நன்றி. ஓகே, நன்றி சார். நம்ம வகுப்புக்கு சார்ந்த தகவல்கள் நம்ம பேசிடுவோம். நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது இந்த அடிப்படை ஜோதிட முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு நம்ம வகுப்பு எப்ப தொடங்குறது அப்படின்னா அடுத்த வாரம், அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. நம்ம வகுப்பு சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜோதிடத்துல ஒரு அடிப்படையான விஷயங்கள். ஜோதிடம் அப்படிங்கிறத சார்ந்து இது ஒரு அடிப்படை வகுப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அடிப்படை ஜோதிட வகுப்புடைய நாட்கள் அப்படிங்கிறது மொத்தம் 12 நாட்கள் இந்த வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். 6ஆம் தேதியில் தொடங்கி 12 நாட்கள் இந்த வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் இதோடைய கட்டணம். இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடக்கும். இதுல ஆல்ரெடி நம்ம படிச்ச மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வாஸ்து பயின்ற மாணவர்களுக்கும் தெரியும். நம்ம வகுப்புல ஒரு நாள் கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மறுநாள் காலையில வந்துடும். ஒரு டவுட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பிளஸ் நம்ம வகுப்புக்கான பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டுக்குரிய பிடிஎஃப் ஃபைல்ஸோ நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். பிளஸ் நம்ம வகுப்புல இணைகிற அனைவருக்கும் ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு 16ல இருந்து 18 பேஜ் உள்ள ஜாதகத்தை நம்ம பிடிஎஃப் ஃபைல்ல வகுப்புல படிக்கிற அனைவருக்கும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா சார்?
இப்ப வகுப்பு சார்ந்து யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். இப்ப தொடங்கக்கூடிய வகுப்பு சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். அல்லது வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்கலாம். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைஞ்சுக்குங்க. பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய லிங்க் வரும், வகுப்புல இணையதுக்கான லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் வகுப்புல இணையணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். நம்ம இப்போதைக்கு வகுப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் இது போன்ற அற்புதமான தருணங்களை சொல்லுங்க மேடம். நீங்க இது அமௌண்ட் டேட்லாம் சொல்லும்போது போன் வந்து டக்குன்னு கவனிக்க முடியல, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். அமௌண்ட் 2400 ரூபாய் மேடம். சார் அது அடிப்படை ஜோதிடத்துக்கா சார்? அடிப்படை ஜோதிடம். சரிங்க சார், தேங்க்யூ சார். அடுத்து நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி 6/4/2025 தொடங்க உள்ளது. இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடக்கும். மொத்தம் 12 வகுப்பு. ஓகேங்களா சார்? என்னென்ன வரும் சார் அடிப்படையிலன்னா? என்னென்ன அந்த 12 நாள் அடிப்படை என்னென்ன? ஜோதிட அதாவது அடிப்படை வகுப்பு நம்ம தெளிவா பேசலாம் சார். என்னென்ன விஷயங்கள், இது முழுக்க பலன் சொல்றதுக்கான வகுப்பு இல்லை, அதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது இதனால் வரை தெரியாதவங்களுக்கு லக்னம் கணிக்கிறது எப்படி, லாசி கணிப்பது எப்படி, தசாபுத்தி கணிப்பது எப்படி, நவாம்சம் கணிப்பது எப்படி, ஒருத்தவங்களுடைய புஷ்கர நவாம்சமா என்ன, முடக்குனா என்ன, யோகினா என்ன, அவயோகினா என்ன, அதுக்குரிய கோயில்கள்லாம் என்ன, திதிசூனியம்னா என்ன, இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் சார். இதுல கிரக காரத்துவம், ராசி காரத்துவம் எல்லாமே வரும் சார்? எல்லாமே வந்துடும். அதெல்லாம் பேசிக் வந்துடும் எல்லாமே. சார் நேரடி பயிற்சியில் வரணும்னா எப்படி சார்? சார் நேரடி வகுப்புலாம் கிடையாது சார், ஒன்லி ஆன்லைன் வகுப்பு தான் சார். ஓகே சார். ஓகே, நன்றி. ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். மீண்டும் இது போன்ற அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவெளி செல்வம், வாழ்வில் வெற்றி வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கய்யா. வகுப்பு சரியாக புரிதலா இருந்ததுங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.